இங்கே பீஸ் ஆஃப் கேக் எனும் அர்த்தம் உள்ள ஒரு மோட்டிவேஷனல் உரையை தமிழில் வழங்குகிறேன். இதில் பீஸ் ஆஃப் கேக் என்பது ஒரு விஷயம் எளிதாக முடிந்துவிடும் என்பது போன்ற ஆங்கில சொற்றொடரின் தாக்கத்தை செயல்படுத்தி வாழ்க்கை தடைகளை எளிதாக்கும் நோக்கில் பேசப்படுகிறது. பீஸ் ஆஃப் கேக், வாழ்க்கை ஒரு கேக் துண்டாக இருக்க முடியுமா? வணக்கம் என் அன்பார்ந்த மக்களே. இன்றைய உரையின் தலைப்பு சுருக்கமாக, சுவையாக, பீஸ் ஆஃப் கேக். ஆமாம், கேக். நம்மில் பலர் விரும்பும் ஒரு இனிப்பு. ஆனால் இன்று நாம் அதை பசியை தீர்க்க பேசப் போவதில்லை, நம் பயத்தை கடக்கவும் வெற்றியை அடையவும் பேசப் போகிறோம். இட்ஸ் a piece of cake என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது அது சிம்பிள்தான், எளிதாக செய்யலாம் என்பதற்கான ஒரு பேச்சு தொடர். அதை கேட்கும்போது நமக்கு உண்மையிலேயே அந்த மாதிரியான நம்பிக்கை வருகிறதா? அது ஒரு கேக் துண்டு மாதிரி இலகுவா இருக்கும் என்று நம்மிடம் யாராவது சொன்னால் நாமும் சந்தேகப்படாமல் நம்புவோமா? வாழ்க்கை எளிதல்ல. ஆனால் வாழ்க்கை எப்போதுமே ஒரு கேக் துண்டு மாதிரி இல்லை, அது ஒரு முழு கேக். அதை பிடிக்க முயற்சி செய்கிறது, வெட்டிப் பகிர முயற்சி செய்கிறது, சில நேரம் எரியும் ஓவனில் சமைக்கப்படுவது போல சோதனைகளுக்குள்ளாகிறது. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள்தான் அந்த கிங் பேக்கர். உங்கள் கனவுகள், உங்களின் உழைப்பு, உங்களின் பொறுமை, உங்கள் தைரியம், இதெல்லாம் அந்த ரெசிபியில் சேரும் தேவையான பொருட்கள். நீங்கள் எப்படி உழைக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் கேக் போல தோன்றும். வெற்றியாளர்கள் சொல்வார்கள், அது சுலபம்தான். நம்மால் ஏதாவது சாதிக்க முடியவில்லை என்றால் அது கடினம் என்று தோன்றும். ஆனால் ஒருவேளை நம்முடைய நண்பர், இல்லையெனில் எவராவது ஒருவர் அதையே சாதித்து விட்டாரென்றால் அவர் சொல்வார், அது சுலபம்தான். அவருக்கு ஏன் அது சுலபமாயிற்று? ஏனெனில் அவர் தயாராக இருந்தார். அவர் வாழ்க்கையை ஒரு சவாலாக அல்ல, ஒரு வாய்ப்பாக பார்த்தார். அவர் பயந்து ஒழியவில்லை. அவர் முயற்சி செய்தார், தோற்றார், திரும்ப எழுந்தார். அதனால்தான் அவருக்கு அந்த வெற்றி பீஸ் ஆஃப் கேக் போல தோன்றியது. உங்கள் வாழ்க்கையையும் கேக்காகவே பாருங்கள். நீங்கள் உங்கள் கனவுகளை அடைவது சிரமமாக இருக்கலாம். ஆனால் தினசரி ஒரு சிறிய பக்கம் முயற்சி செய்தால் நீங்கள் உங்களின் வெற்றி கேக்கை சமைத்து விடுவீர்கள். நீங்கள் முடிவில் அதை வெட்டும்போது மற்றவர்கள் உங்கள் மீது பாராட்டும் பார்வையில் ஒரே ஒரு வார்த்தை சொல்வார்கள், அவர் வெற்றி பெற்றது பீஸ் ஆஃப் கேக் மாதிரிதான். அந்த நேரத்தில் நீங்கள் நகைச்சுவையுடன் ஒரு பதில் சொல்வீர்கள், ஆமாம். ஆனா அந்த கேக் ரெசிபி எழுத 10 வருடம் எடுத்துச்சு. வாழ்க்கையை ஒரு சிக்கலான சோதனையாக அல்ல, ஒரு இனிமையான கேக் போல பாருங்கள். உங்கள் முயற்சி அதன் சுவையை தீர்மானிக்கும். வெற்றி என்பது எளிதல்ல. ஆனால் நீங்கள் தயாராக இருந்தால் அது பீஸ் ஆஃப் கேக் தான். நன்றி. வாழ்த்துக்கள்.